السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلم تقتلوهم ولكن الله قتلهم وما رميت إذ رميت ولكن الله رمى صدق الله العظيم எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் நாயகத்தை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் உலக மக்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்லோர்களின் வாழ்வினிலே என்கிற தலைப்பில் ரமலான் மாதத்தின் 17வது இரவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். ரமலானுடைய 17வது இரவு என்பது உண்மையில் இஸ்லாமியர்களால் மறக்க முடியாத மறுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றை நினைவு கூறக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லா காலங்களிலேயும் ரமலானுடைய 17வது இரவை சங்கைப்படுத்துகிற, அதை புனிதமாக நினைக்கக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா புனிதமான இந்த ரமலானுடைய 17இல் தான் ஹக்கையும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுகிற பத்ர் என்கிற மிகப்பெரிய ஒரு போரை அல்லாஹ் இந்த உலகத்திலே நிகழ்த்தி காட்டினான். அருமையான பெருமக்களே, பத்ர் என்பது ஒரு சர்வசாதாரணமாக நாம் கடந்து சென்று விடுகிற ஒரு போர் என்று நாம் ஒருபோதும் சொல்ல முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த போர் நடந்ததினால்தான் இன்றைக்கு நாம் எல்லாம் முஸ்லிம்களாக கூட இருக்கிறோம் என்று சொன்னாலும் அது மிகையல்ல. அந்த அளவிற்கு இஸ்லாமியர்களுடைய ஒவ்வொரு இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையிலேயும் ஒன்றி போயிருக்கக்கூடிய, அவர்களுடைய வாழ்க்கையின் ஒரு பங்காக இருக்கக்கூடிய ஒரு போர் என்பது இந்த பத்ருடைய போர். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவிலே தங்களுடைய 10 ஆண்டு கால வாழ்க்கையை முடித்துவிட்டு மதீனாவிற்கு செல்வதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நாயகத்திற்கு அனுமதி கொடுக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சஹாபாக்களும் சேர்ந்து மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செல்லுகிறார்கள். பொதுவாகவே மக்காவிலிருந்து மதீனாவிற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இடம்பெயர்ந்து போன அந்த செய்தியை ஒரு சர்வசாதாரணமாக செய்தியாக நாம் படித்து விடுகிறோம். ஆனால் அது எவ்வளவு வரிகளை உள்ளடக்கியது, எவ்வளவு வேதனைகளை உள்ளடக்கியது என்று அருமையானவர்களை ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டிய கடமை இஸ்லாமியர்களாகிய நமக்கு இருக்கிறது. பொதுவாகவே இன்றைக்கு நம்முடைய நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏகப்பட்ட பிரச்சனைகள். கிட்டத்தட்ட பாபர் மசூதி ஒரு 25 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு பாபர் மசூதி உங்களுக்கு சொந்தமில்லை என்று சொல்லும் பொழுதும் கூட நாம் மூடி அமைதி காத்தோம். எந்தவிதமான பெரும் போராட்டங்கள் நாம் செய்யவில்லை. ஆனால் குடியுரிமை திருத்தச் சட்டம் என்கிற CAA, NRC, NPR ஆகியவெல்லாம் கொண்டு வரும் பொழுது உலகம் பார்த்திராத ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இஸ்லாமியர்கள் கையில் எடுத்தார்கள். மிகவும் வீரியத்தோடு தங்களுடைய தொழில் துறைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு போராட்ட களத்திற்கு வந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் கண்கூடாக பார்க்கிற பொழுது, ஒரு நாட்டிலே நாம் இத்தனை ஆண்டு காலங்கள் நாம் சம்பாதித்தது, நாம் சேர்த்து வைத்தது, நம்முடைய நிலப்புலன்கள், சொத்துக்கள், பத்துக்கள் அனைத்தும் உனக்கு சொந்தமானதல்ல என்று நம்மை புறந்தள்ளி நம்மிடமிருந்து அதை பிடுங்கி நம்மை இன்னொரு நாட்டிற்கு நாடு கடத்துவது எவ்வளவு ஆபத்தானது என்பதை நாம் உணர்ந்திருந்ததன் காரணத்தினால்தான் நாம் குடியுரிமை திருத்தச் சட்டம் என்கிற பொழுது அவ்வளவு வீறு கொண்டு எழுந்தோம். அருமையானவர்களே, இதற்கும் நாயகத்தினுடைய ஹிஜ்ரத்திற்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. ஹிஜ்ரத் என்று சொன்னால் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு கடந்து செல்வது என்பது அல்ல. தான் சம்பாதித்த பொருட்களை விட்டுவிட்டு, நாம் சம்பாதித்த நிலபுலன்களை விட்டுவிட்டு, எல்லா சொத்து சுகங்களையும் விட்டுவிட்டு, தான் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளை மட்டும் அணிந்து கொண்டு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சஹாபாக்களும் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்லுகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு நாட்டிலிருந்து துரத்தி விடுவதை போலத்தான் இன்றைக்கு எந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்காக வேண்டி நாம் போராடினோமோ அதே அந்த பிரச்சனை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அது நிர்பந்திக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். மதீனாவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வருகிறார்கள். சஹாபாக்கள் வருகிறார்கள். யாரிடத்திலேயும் மக்காவிலிருந்து கொண்டு வந்த எந்த சொத்து பத்தும் இல்லை. ஏன்னு சொன்னா எல்லாத்தையும் புடுங்கிட்டு வெறும் கையோடு அனுப்பி விடுகிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு மிகப்பெரிய சஹாபி, மக்காவிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர். இன்றைக்கு இருக்கிற அம்பானி எல்லாம் அந்த சஹாபியனுடைய கால் தூசிக்கு கூட சமமாக மாட்டார். அந்த அளவிற்கு மிகப்பெரிய கோடிகளுக்கு சொந்தக்கார் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு.
எல்லாத்தையும் விட்டுட்டு நேரம் மதீனாவிற்கு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வரும் பொழுது மதீனாவிலே இருந்த இஸ்லாமியர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வருவதற்கு முன்னாலேயே நாயகத்தினுடைய அந்த பிரச்சாரம் எல்லாம் மதீனாவிற்கும் பரவி அங்கே நிறைய பேர் இஸ்லாமியர்களாக மாறிவிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வருகிற பொழுது இஸ்லாமியர்கள் மதீனாவிலே அன்றைக்கு அதிகம் குடியிருந்த யூதர்களிடத்திலே அதிக கடன்கள் வட்டிக்கு வாங்கி ரொம்பவும் சிரமத்து பொருளாதாரத்தினுடைய நெருக்கடியிலே இருந்த காலகட்டம் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவிற்குள்ளே வருகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்த ஹிஜ்ரியினுடைய முதல் ஆண்டு நாயகத்தினுடைய முழு வேலையும் மதீனாவினுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டும். சஹாபாக்கள் எல்லாம் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். யூதர்களிடத்தில் வட்டிக்கு பணம் வாங்கி அதையெல்லாம் சீர் செய்ய வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து செய்த பொருளாதார சீர்திருத்தத்தின் முதல் படி என்ன தெரியுமா? எல்லா அன்சாரி சஹாபாக்களோடும் முஹாஜிர் சஹாபாக்களில் ஒருவரை இணைத்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த அளவிற்கு ஒரு பொருளாதார திறன் மிக்கவர்கள், ஆளுமை மிக்கவர்கள் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு சான்று. ஏனென்று சொன்னால் மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரி சஹாபாக்களுக்கு விவசாயம் செய்ய தெரியும், ஆனா மார்க்கெட்டிங் தெரியாது. எப்படி வியாபாரம் செய்யணும்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் மக்காவிலே வாழ்ந்த எல்லா மக்களும் அவர்களுக்கு மார்க்கெட்டிங் நன்றாக தெரியும், ஆனால் விவசாயம் தெரியாது. மக்காவிலிருந்து வந்த சஹாபாக்கள் மார்க்கெட்டிங் தெரிந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு அன்சாரி சஹாபாக்களோடு ஒரு முஹாஜிரை சேர்த்து விட்டார்கள். அப்போ அன்சாரி சஹாபி விவசாயம் செய்வாரு, இந்த சஹாபி கொண்டு போய் மார்க்கெட்டிலே வித்து விடுவார். இப்படியே தங்களுடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுத்து யூதர்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா கடன்களையும் வட்டியோடு சேர்த்து முதலோடும் சேர்த்து அனைத்தையும் கொடுத்து முடித்து இஸ்லாமியர்கள் பொருளாதாரத்திலே ஓரளவு வளர்ச்சியாக வரக்கூடிய அந்த சமயம் அது ஹிஜ்ரி 1வது ஆண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹிஜ்ரி 2வது ஆண்டிலே தான் பத்ருடைய போர் செய்கிறார்கள். இன்றைக்கு பரவலாக இஸ்லாமியர்கள் மீது சொல்லப்படுகிற ஒரு அவதூறு பழிச்சொல் என்னவென்று சொன்னால், இஸ்லாமியர்கள் எல்லாம் போர் செய்து தேவையில்லாத இடங்களில் போர் செய்து தான் அவர்கள் நாட்டை பிடித்திருக்கிறார்கள், அவர்கள் இஸ்லாத்தை எத்தி சொல்லி இருக்கிறார்கள் என்ற அவதூறு சொல் நம் இஸ்லாமியர்கள் மீது இருக்கிறது. குறிப்பாக உதாரணம் காட்டப்படுவது பத்ருடைய போர்க்களத்தை. பத்ருடைய போர்க்களத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எதற்கு அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை தடுக்க வேண்டும்? அவர் அங்கு சென்றதின் காரணத்தினால் தான் அது பத்ருடைய போருக்கு வழிவகுத்தது. எனவே இங்கு இஸ்லாமியர்கள் மீது தான் தவறு என்கிற ஒரு மிகப்பெரிய பொய்யை கட்டவிழ்த்து விடுகிற சூழ்நிலைகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, பத்ரு போர்க்களத்திற்கான காரணத்தை சரியாக நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த போர் நியாயமானது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் மக்காவில விட்டுட்டு, சஹாபாக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் மக்காவில விட்டுட்டு மதீனாவிற்கு வந்திருக்கிறாங்க. மதீனாவில் தங்களால் முடிந்தவரை பொருளாதாரத்தை ஓரளவு தூக்கிவிட்டு அதை ஓரளவு மீட்டெடுத்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இஸ்லாமியர்களை அங்கேயும் நிம்மதியாக வாழ விடவில்லை மக்கத்து காஃபிர்கள். மக்காவில ஒரு ஆலோசனை நடக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, சஹாபாக்கள் விட்டுட்டு போனாங்களா இல்லையா அந்த பொருள், அந்த எல்லா பொருட்களையும் ஒன்று சேர்த்து அதை வச்சு நேர ஷாமுக்கு கொண்டு போய் நாம் வியாபாரம் செய்வோம். அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக நாம் அதை செலவழிப்போம். வருஷம் நாம பொருளாதாரத்தை கொண்டு போய் ஷாம்ல போட்டு வியாபாரம் செஞ்சு நிறைய லாபத்தை வாங்கிட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமா என்ன செய்யலாம், சஹாபாக்கள் விட்டுட்டு போன வீடு, நிலப்புலன்கள், தீனார்கள், திருகங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் ஷாம்ல வியாபாரம் செய்து பல மடங்கு நாம் லாபத்தை ஈட்டி அந்த லாபத்தின் ஒரு பங்கை வைத்து பல ஆயுதங்களை வாங்கி இஸ்லாமியர்களை எதிர்ப்பதற்கு அதை நாம் பயன்படுத்தலாம். மதீனாவிலே அவர்கள் கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வருகிறார்கள், அதை நாம் தடுத்து விடலாம் என்கிற மக்கத்து காஃபிர்களின் தலைவர்களுடைய அந்த ஆலோசனை அங்கே ஆலோசிக்கப்பட்டு அபூ சுஃபியான் அவர்களுடைய தலைமையில் ஒரு வியாபார கூட்டம் சஹாபாக்களுடைய மக்காவில் விட்டு சென்ற பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஷாமுக்கு புறப்பட்டு சென்று விடுகிறார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காதுக்கு இந்த செய்தி எட்டுகிறது. அதாவது, உங்களுடைய பொருட்களை கொண்டே, நீங்க எந்த பொருளை விட்டுட்டு போனீங்களோ அதே பொருட்களை கொண்டே உங்களை அழிப்பதற்கான வேலைப்பாடுகள் ஆரம்பித்திருக்கிறது என்கிற செய்தி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கிடைத்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, சஹாபாக்களை கூப்பிட்டு ஆலோசித்தார்கள். என்ன பண்ணலாம்? ஏன் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நம்மளுடைய பொருளாதாரத்தை கொண்டே நம்மை முடக்குவதற்கு, நம்மை அழிப்பதற்காக வேண்டி மக்கத்து காஃபிர்கள் தயாராகிவிட்டார்கள். அபூ சுஃபியான் நம்முடைய பொருட்களை கொண்டு போய் வியாபாரமும் செய்துவிட்டு நிறைய லாபத்தோடு வந்துகிட்டு இருக்கிறாரு. இவரை நாம தடுத்தாக வேண்டும். அபூ சுஃபியானை மட்டும் நாம தடுக்காமல் விட்டால்
அந்த பொருளை கொண்டு போய் அதன் மூலமாக ஆயுத தளவாடங்களை வாங்கி மீண்டும் நம்மை அடிப்பதற்கு அதை பயன்படுத்துவார்கள். அதனால இந்த நேரம் அபூ சுஃபியானுடைய அந்த வியாபார கூட்டத்தை நாம் தடுத்து முழுக்க முழுக்க நமக்கு சொந்தமான வியாபார பொருட்களை, நமக்கு சொந்தமான நிலபுலன்களை, காசு பணங்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்கள் நம்மை தாக்காமல் இருப்பதற்கு இது ஒரு நல்ல வழியாக அமையும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொல்லி ஆலோசனை செய்யும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுதுமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னாலும் தலையாட்டுகிற நல்லதொரு சஹாபி. சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், இதுல என்ன யா ரசூலுல்லாஹ் யோசிக்க வேண்டியது இருக்குது, நீங்க சொல்லிட்டீங்கன்னா பண்ணிட வேண்டியதான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லவே தேவையில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டோன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் நான் ரெடி, நம்ம எல்லாம் போயிடலாம் அப்படின்ட்டாங்க. ஆனாலும் திருப்தி அடையாத எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அன்சாரி தோழர்களுடைய அனுமதியை, அவர்களுடைய கண்ணசைவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அன்சாரி சஹாபாக்கள் சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் தான் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபி எழுந்து, நாயகமே, நீங்கள் எங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது எப்போது தெரிகிறது நாயகமே, நாங்கள் ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம், நீங்கள் கடலில் குதிக்க சொன்னாலும் நாங்கள் குதிப்போம், நீங்கள் மலையிலிருந்து உருளச் சொன்னாலும் நாங்கள் உருளுவோம் நாயகமே. நாயகமே, எங்களிடத்தில் நீங்கள் அனுமதியை ஒருபோதும் எதிர்பார்க்காதீர்கள், தங்களுக்கு எது தோன்றுகிறதோ, எது தங்களுக்கு சரி என்று படுகிறதோ அதை செய்து விடுங்கள் நாயகமே என்று சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சந்தோஷமாக எழுகிறார்கள். எழுந்து, அருமையானவர்களை, இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டும், இஸ்லாமியர்கள் எந்த விதமான போர் சிந்தனையும் இல்லாமல், எந்த விதமான போருக்கான ஆயுதங்களும் எடுத்துக்கொள்ளாமல் அந்த வியாபார கூட்டத்தை தடுக்க வேண்டும், அவர்களிடமிருந்து நமக்கு சொந்தமான காசு பணங்களை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் மட்டும்தான் பெருமானார் புறப்படுகிறார்கள். அந்த சமயத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு கணம் கொஞ்சம் ஆழ்ந்து நாம் யோசிக்க வேண்டும். இஸ்லாமியர்கள் வேண்டுமென்றே அவர்கள் தான் போரை ஆரம்பித்தார்கள் என்று நிறைய விஷமத்தனமான கருத்துக்கள் நிறைய பேர் பேசி இருக்கிறார்கள். உண்மையில் அதுவல்ல செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் போருக்கான சிந்தனையே இல்லாம புறப்பட்டு போனாங்க. உஸைத் இப்னு ஹுதைர்னு ஒரு சஹாபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய போரெல்லாம் முடிஞ்சு மதீனாவிற்கு வந்த உடனே ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க போருக்கு போறீங்கன்னு எனக்கு தெரியாது, உண்மையிலேயே நீங்கள் அந்த வியாபார கூட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்காக வேண்டித்தான் புறப்பட்டு போனீங்க. போராக இருந்திருந்தால் நான் ஆரம்பத்திலேயே உங்களோடு சேர்ந்திருப்பேன். இது ஒரு வியாபார கூட்டத்தை பிடிச்சு நம்முடைய காசு பணங்களை வாங்குறதுக்கு தானே, சரி அதுக்கு ஒரு 300-400 பேர் இருந்தா போதும், நாம எதுக்கு போகணும்னு நினைச்சுதான் நான் உள்ள உட்கார்ந்தேனே தவிர, நாயகமே, போராக இருந்திருந்தால் முதல் வரிசையில் நான் நின்றிருப்பேன் என்று உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரிடத்திலே சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சத்தகத்தை, நீங்க உண்மையைத்தான் சொன்னீங்க, நீங்க உண்மையைத்தான் சொன்னீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையிலேயே நாங்கள் புறப்படுகிற பொழுது வியாபார கூட்டத்தை தடுக்கணும்னு தான் போனோம். இந்த போர் என்பது நம்மின் மீது திணிக்கப்பட்டது, இது யதார்த்தமாக நடந்தது, திட்டமிடப்பட்ட விஷயம் அல்ல, அதனால நீங்க செஞ்சதும் குற்றமில்லை என்று உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதாக வரலாற்று செய்திகளிலே நாம் பார்க்கிறோம். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதமான போர் எண்ணமும் கிடையாது, எந்த விதமான ராணுவ தளவாடங்களையும் எடுத்துக்கொள்ளாமல் வெறும் ஒரு வியாபார கூட்டத்தை நாம் தடுக்க வேண்டும், அவர்களை பிடிக்க வேண்டும், அவர்களிடமிருந்து நம்முடைய காசு பணங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு 313 சஹாபாக்களோடு புறப்பட்டு போகிறார்கள். போகக்கூடிய சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஸ்பஸத் இப்னு அம்ர் என்கிற ஒரு சஹாபி, அவரை கூப்பிட்டு, நீங்க அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டம் ஷாமிற்கு சென்று வியாபாரம் செய்துவிட்டு நிறைய பொருட்களோடு நிறைய லாபங்களோடு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்திருக்கிறது, எந்த வழியா அவங்க போறாங்கன்ற விஷயத்தை நீங்கள் உளவு பார்த்து விட்டு வாருங்கள் என்று ஒரு உளவாளியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அனுப்புகிறார்கள். அந்த சஹாபி போறார். போய் ஒரு இடத்துல நின்று வேவு பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே 2 பெண்மணிகள் பேசிக் கொள்கிறார்கள். ஒரு பெண்ணு கேட்கிறா, என்கிட்ட நீ கடன் வாங்கினியே, இத்தனை நாளாச்சு, இன்னும் நீ கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி பேசும் பொழுது அந்த அம்மா சொல்லிச்சு, நான் உன்கிட்ட கடன் வாங்கினது உண்மைத்தான், இப்போதைக்கு என்கிட்ட கையில காசு இல்லை, இன்னும் சில நாட்களில் அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டம் இந்த வழியாகத்தான் வந்து தங்குறதா கேள்விப்பட்டிருக்கிறேன், இங்கே அவர்கள் தங்கி இருக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் உணவுகளும் மற்ற விஷயங்களும் தண்ணீர் போன்ற உதவிகள் செய்யும் பொழுது நமக்கு ஏதாவது அன்பளிப்பா கொடுப்பாங்க, அப்படி ஏதாவது தீனார் திரகங்கள் எனக்கு கண்டிப்பா கிடைக்கும், அதை கொண்டு நான் உனக்கு என்ன செஞ்சிடறேன், உன்னுடைய கடனை நான் கொடுத்து விடுகிறேன் என்று அந்த 2 பெண்மணிகள் பேசிக் கொள்ளுகிற செய்தியை பஸ்பஸத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரம் வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த இடத்துல இந்த வழியாகத்தான் அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டம் செல்வதாக தகவல் கிடைத்திருக்கிறது, அதனால நாம் அந்த இடத்துல போய் முன்கூட்டியே தயாராக இருந்தோம் என்று சொன்னால் அவர்களை பிடித்து விடலாம் என்று பஸ்பஸத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தங்களுடைய சஹாபாக்களோடு அந்த இடத்தை நோக்கி புறப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் கொஞ்சம் வேகம் எடுத்த அபூ சுஃபியானுடைய படை, அவர்களுடைய வியாபார கூட்டம், இந்த சஹாபி எங்கு வந்து உளவு பார்த்துட்டு போனாரோ அந்த வழியாக வந்து விடுகிறார்கள். வந்து பார்த்தா அங்கே ஒட்டகத்தினுடைய சாணம் கிடைக்கிறது. சாணம் அங்கே கிடக்கிறது. அபூ சுஃபியான் போய் என்ன செய்யறாரு, ஒரு குச்சி எடுத்து அந்த சாணத்தை கிளறி பார்க்கிறார். அப்படி கிளறி பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய பேரித்தம்பளம் கொட்டை எடுத்து பார்த்து விட்டு சொல்லுவார், இந்த பேரித்தம்பள கொட்டை மதீனாவினுடைய பேரித்தம்பள கொட்டை. ஆகையால் இங்கே யாரோ மதீனாவினுடைய ஆட்கள் வந்து சென்றிருக்கிறார்கள், உளவாளியாக கூட இருக்கலாம், நாம் உஷாராகி கொள்ள வேண்டும் என்று அபூ சுஃபியான் அவர் அந்த சாணம் எந்த அளவிற்கு காய்ந்திருக்கிறது, எவ்வளவு ஈரமாக இருக்கிறது என்பதையெல்லாம் ஒரு கால்குலேஷன் போட்டு, ஒரு கணக்கு போட்டு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு தூரத்தில் இருக்கிறாங்க, இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த இடத்தை பிடித்து விடுவார்கள் என்றெல்லாம் கணக்கு போட்டுக்கொண்டு ஒரு பயத்தில் என்ன செய்யறாரு, டக்குன்னு அபூ ஜஹலுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். லம்லம் இப்னு அம்ர் என்கிற ஒரு மனிதரை கூலிக்கு அமர்த்தி அவருக்கு கொஞ்சம் காசு பணங்கள் கொடுத்து அவரிடத்திலே ஒரு கடிதத்தை எழுதுகிறார். இந்த மாதிரி நாங்கள் திட்டமிட்டு வந்த வழியை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதனால எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, அவசரமாக எங்களுக்கு மக்கத்து படை ஒன்று தேவைப்படுகிறது என்று அவர் லெட்டர் அனுப்புகிறார். அபூ ஜஹல் லெட்டரை பார்த்துட்டு மக்கா முழுக்க அறிவிப்பு செய்யறான். 1300 பேர் ரெடி ஆயிட்டான். 1300 பேர் ரெடியாகி வரக்கூடிய சமயத்தில் அபூ ஜஹல் சொல்லிட்டாரு, எப்படியும் இஸ்லாமியர்களை ஒரு கை பார்த்து விட வேண்டும் என்கிற ஒரு கடுமையான கர்வத்தோடும் கோபத்தோடும் அவன் புறப்படுகிறான் படைகளோடு. அபூ சுஃபியான் அவர்கள் அந்த படை சேருவதற்குள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை அடைந்து விட்டால் நம்மளுடைய கதி அவ்வளவுதான். ஆகையினால் அந்த படை வருவது இருக்கட்டும், நாம் வேறு வழியாக தப்பிப்பதற்கான வழியை பார்க்க வேண்டும் என்று அபூ சுஃபியான் வேறு சில வழிகளை கண்டுபிடித்து தங்களுடைய வியாபார கூட்டத்தை அந்த வழியாக அனுப்புகிறார்கள். ஒரு கட்டத்தில் பெருமானார் இனிமேல் நம்மை பிடிக்க முடியாது என்கிற அளவிற்கு அபூ சுஃபியானுடைய அந்த படை, அந்த வியாபார கூட்டம் தூரமாக ஒரு குறுக்கு வழியில் வேற வழியாக மக்காவிற்கு சென்று விடுகிறது. அபூ சுஃபியான் மறுபடியும் அபூ ஜஹலுக்கு கடிதம் எழுதுகிறார். அபூ ஜஹல் அவர்களே, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய படையில் இருந்து நாங்கள் தப்பித்து விட்டோம். இனிமே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பிடிப்பதற்கான எந்த வாய்ப்பும் முகாந்திரமும் இல்லை. அதனால மக்காவில் இருந்து நீங்க கொண்டு வந்த அந்த இதை நீங்க திரும்ப என்ன செஞ்சிருங்க, கொண்டு போயிருங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய படை இனிமேல் வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை புரிந்து கொண்ட அபூ சுஃபியான் அபூ ஜஹலுக்கு கடிதம் எழுதுகிறார். அபூ ஜஹல் அந்த கடிதத்தையும் பார்த்துட்டு சொல்லிட்டான், வாய்ப்பே இல்லை, நாம போர் செய்யணும்னு புறப்பட்டுட்டோம், போர் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு. அங்கேயே 2 விதமான கூட்டங்கள் பிரிகிறது. ஒரு 300 பேர் சொல்லிட்டான், அபூ சுஃபியானுடைய கூட்டத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி நாம் புறப்பட்டோம், அந்த கூட்டம் இப்ப சேஃப் ஆயிருச்சு, பாதுகாப்பாயிருச்சு, அதனால இனிமே நாம போக வேண்டாம், போய் போர் எல்லாம் செய்ய வேண்டாம் என்று 300 பேர் ஒதுங்கி விடுகிறார்கள், மக்காவிற்கே சென்று விடுகிறார்கள். ஒரு 1000 பேர் மட்டும் மக்கத்து படையிலிருந்து புறப்பட்டு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய படையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு செய்தி வருகிறது, இந்த மாதிரி அபூ சுஃபியானுடைய கூட்டம் வேறு வழியாக தப்பித்து விட்டது, அபூ ஜஹல் நாயகத்தோடு போர் செய்வதற்காக வேண்டி எல்லா விதமான படைகளோடும் ஆயுத தளவாடங்களோடும் அவன் வந்து கொண்டிருக்கிறான் என்கிற செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு கிட்ட நபி அவர்கள் அப்பொழுது மறுபடியும் சஹாபாக்களிடத்திலே ஆலோசனை செய்கிறார்கள். என்ன தோழர்களே, நீங்க என்ன சொல்றீங்க? அந்த நேரத்திலேயும் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹும் போன்றவர்களுடைய ஒப்புதல் முன்கூட்டியே ரசூலுல்லாஹ்விற்கு இருந்தது. அந்த நேரத்திலேயும் அன்சாரி சஹாபாக்களுடைய ஒப்புதலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்தார்கள். அந்த நேரத்துல தான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, மிகப்பெரிய ஒரு சஹாபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியினுடைய ஜனாசாவில தான் கட்ட விரல்ல நடந்து போனாங்க. கட்டை, தன்னுடைய காலினுடைய கட்டை விரலின் மூலமாக நடந்து போவார்கள். என்ன காரணம் கேட்கும் பொழுது, அந்த சஹாபியனுடைய ஜனாசாவில் அவ்வளவு மலக்குமார்கள் கூட்டமாக கலந்து கொண்டார்கள், கால் வைப்பதற்கு கூட இடமில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மிகப்பெரிய ஒரு சஹாபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க மூசா நபியினுடைய கூட்டம் அல்ல, நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் சண்டை போடுங்க, நாங்க இங்க இருந்துக்கிறோம்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கௌம் சொன்னார்களா இல்லையா? அந்த மாதிரிலாம் நாங்க சொல்ல மாட்டோம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் கடலில் குதிக்க சொன்னாலும் நாங்கள் குதித்து உயிரை மாய்த்துக் கொள்வோம் யா ரசூலல்லாஹ் என்று சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய முகம் சந்தோஷத்தினால் அப்படி பிரகாசிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி நாம போருக்கு தயாராகுவோம் என்று பத்ருடைய அந்த இடத்திற்கு வந்து சேருகிறார்கள். அதே நேரத்தில் பத்ருக்கு கொஞ்சம் தூரத்தில் காஃபிர்களுடைய படையும் வந்து சேருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சஹாபாக்களை எல்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய ராணுவத்தை படையை சரி செய்கிறார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள்.
சரி செஞ்சு முடிச்சுட்டு சாதுவனும் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல எந்த அளவுக்கு உயிரை வச்சாங்கிறதுக்கு இது மாதிரி சம்பவங்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. சாதுவனும் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்லுவாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க எங்களோட சண்டைக்கு வராதீங்க, நாங்கள் போர் செய்வதற்கு இடையில் நீங்களும் என்ன செஞ்சிடாதீங்க, வந்து எங்களோடு சேர்ந்து கொள்ளாதீர்கள், உங்களுக்கு ஒரு கூடாரத்தை நான் அமைச்சு தரேன், பக்கத்துல ஒரு நல்ல திடகாத்திரமான வேகமாக சொல்லக்கூடிய ஒரு ஒட்டகத்தை நான் கட்டி வைக்கிறேன், யார சொல்லலாம், நாங்க போய் போர் செய்யறோம், ஒருவேளை நாங்க ஜெயிச்சுட்டா அல்ஹம்துலில்லாஹ், ஒருவேளை நாங்கள் தோத்து விட்டோம் என்று சொன்னால், நாங்கள் கொல்லப்பட்டோம் என்று சொன்னால், இந்த ஒட்டகத்தில் ஏறி நீங்க உடனடியாக மதீனா சென்று விடுங்கள், மதீனாவில் எங்களை போன்ற நிறைய தோழர்கள் நாங்கள் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை விட, பாசத்தை விட, மஹப்பத்தை விட பல மடங்கு உங்கள் மீது அன்பு வைத்திருக்கக்கூடிய சஹாபாக்கள் மதீனாவில் இருக்கிறார்கள் நாயகமே. அவர்கள் எல்லாம் போரை விட்டும், உயிருக்கு பயந்தவர்கள் போரை விட்டும் பின்தங்கி இருக்கவில்லை, மாறாக கூட்டத்தை பிடிக்கத்தானே போகுதுன்னு சொல்லி அவங்க இருந்துட்டவங்க, மற்றபடி அவர்கள் உங்கள் மீது அதிகம் பிரியம் கொண்டவர்கள் நாயகமே. அதனால நாங்க ஒருவேளை இறந்து போயிட்டா நீங்க என்ன செஞ்சிருங்க, தப்பிச்சு போயிருங்கன்னு சொல்லி பெருமானாரின் மீது எந்த விதமான ஒரு முள் குத்துவதையும் கூட விரும்பாத சஹாபாக்கள் அப்படி சொன்னார்கள். இன்னைக்கு மஸ்ஜிதுல் அரீஷ்ன்னு சொல்லி உம்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியும், மஸ்ஜிதுல் அரீஷ்ங்கிற அந்த ஒரு இடத்துல ஒரு பள்ளி ஒண்ணு இருக்குது, பேரே மஸ்ஜிதுல் அரீஷ். அந்த இடத்தில் தான் பெருமானாருக்கான கூடாரத்தை அமைத்து கொடுத்தார்கள் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூடாரத்துல தான் இருந்து இரவு முழுக்க அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், நீங்க வந்து இந்த மாதிரி இந்த கூட்டத்தை நீ அழிச்சிட்டேன்னு சொன்னா, இவர்களுக்கு நீ வெற்றியை கொடுக்காவிட்டால் இனிமேல் உலகத்தில் உன் பெயர் சொல்வதற்கு கூட ஒருவரும் இருக்க மாட்டார்கள், அதனால நீ கண்டிப்பாக வெற்றியை தர வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள் அழுதார்கள் அழுதார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், வரலாற்றிலே வருகிறது, எல்லோருக்கும் ஆறுதல் சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு போய் ஆறுதல் சொன்னாங்களாம். யா ரசூலல்லாஹ், எந்திரிச்சிருங்க யா ரசூலல்லாஹ், இதுக்கு மேல வேண்டாம் யா ரசூலல்லாஹ், நீங்க அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு கெஞ்சிட்டீங்க, இனிமே அல்லாஹ் உங்களை கை விட மாட்டான் யா ரசூலல்லாஹ், எந்திரிச்சு வாங்க யா ரசூலல்லாஹ்னு சொல்லி பெருமானாரை தூக்கி பிடித்து அமர வைத்த அந்த பெருமை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் சாரும். அந்த அளவிற்கு பெருமானார் துஆ செய்தார்கள், அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாடினார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நாயகத்தினுடைய துஆவின் பரக்கத்தினால் உலகம் பார்த்திராத ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அல்லாஹ் கொடுத்தான், மிகப்பெரிய வெற்றி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நாம் எப்படியெல்லாம் உதவி செய்தோம் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். ஃபலம் தக்துலூஹும் வலாக்கின்னல்லாஹ கத்தலஹும் வமா ரமைத இத் ரமைத வலாக்கின்னல்லாஹ ரமா. நாயகமே, நீங்க போய் சண்டை போட்டீங்க, நீங்க போய் அவர்களை வெட்டினீர்கள், குத்தினீர்கள் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, அல்லாஹ் குத்தினான், அல்லாஹ் வெட்டினான் என்று தன்னுடைய மலக்குமார்களை கொண்டு தான் உதவி செய்த விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு அவ்வளவு துஆ செய்தார்கள், அவ்வளவு துஆ செய்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவித்தான், நாயகமே, பத்ரீன்களுக்கு நீங்க சொல்லிடுறீங்க, அவர்கள் இனிமேல் உலகத்தில் எப்படி நடப்பதற்கு அவர்கள் ஆசைப்படுகிறார்களோ அப்படி வாழ்ந்து கொள்ளட்டும், இனிமே அவர்களுக்கு ஹலால் ஹராம் என்ற எந்த விதமான பாகுபாடும் இல்லை, என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், அவர்களுடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன் நாயகமே என்று அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா பத்ரீன்களுக்கு அவ்வளவு மிகப்பெரிய ஒரு சிறப்பை அல்லாஹ் கொடுத்தான். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இடங்கள்ல பத்ருடைய போர்ல கலந்து கொண்ட சஹாபியா இருந்தா நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க, நிறைய முக்கியத்துவம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விபச்சாரத்தை கொண்டு இட்டு கட்டப்படுகிற அந்த சமயத்தில், பொய் பிரச்சாரம் சொல்லப்படுகிற அந்த சமயத்தில் மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லி சஹாபாக்களுடைய, பத்ர் சஹாபாக்களுடைய அந்த பேர்லையும் வரும். நாம் அந்த பேரை படிக்கும் பொழுது அந்த பேரை நாம படிப்போம், மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களும் ஏதோ அறியாமையினால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இந்த மாதிரி தப்பு செஞ்சுட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு வருது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, யா ரசூலுல்லாஹ், மிஸ்தஹுக்கு இனிமே நான் உதவித்தொகையை கொடுக்க மாட்டேன், இனிமே அவருடைய குடும்பத்துக்கு எந்த உதவியும் நான் செய்ய மாட்டேன், என் பிள்ளை அவர் தப்பா பேசிட்டார். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அபூபக்கர் அவர்களே, மிஸ்தஹ் ஒரு பத்ரி, மிஸ்தஹ் ஒரு பத்ரி, அல்லாஹ்வே பத்ருடைய சஹாபாக்களை மன்னித்து விட்டான் என்றிருக்கும் பொழுது நாமெல்லாம் இம்மாத்திரம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரியை மன்னிப்பது மட்டுமல்ல, மன்னிக்க வேண்டும் என்று கற்றும் தந்திருக்கிறார்கள் என்பதை இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, ஃபத்ஹே மக்காவினுடைய சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய படை மக்காவை வெற்றி கொள்ள போகிறது, உள்ளே நுழைய போகிறது என்கிற செய்தி ஒரு சஹாபி மக்காவில் இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பத்தார்கள் பாதித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு கடிதத்தை எழுதி யாருக்கும், முஸ்லிம்கள் யாருக்கும் தெரியாமல் அனுப்பிவிடுகிறார்.
உண்மையிலேயே தன்னுடைய நாட்டினுடைய ரகசியத்தை பற்றி, இராணுவ ரகசியத்தை பற்றி இன்னொரு இடத்திற்கு சொல்லுவது என்பது தேச துரோகம். அந்த சஹாபி அதைத்தான் செஞ்சார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நாயகமே அனுமதி விடுங்கள், அவருடைய கழுத்தை வெட்டி விடுகிறேன் என்று நின்றார். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபைன்னஹு பத்ரியும், இல்ல, அவர் பத்ர்களத்தில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி, அவர் நம்ம மன்னிச்சிடணும், அவர் எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், பத்ருடைய சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எந்த அளவிற்கு உயர்ந்த ஒரு அந்தஸ்தையும் பதவியையும் கொடுத்திருந்தான் என்பதை ஒரு கணம் நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான பெருமக்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பெருமானாரிடத்திலே வருவார்கள். ஒரு தடவை, யா ரசூலல்லாஹ், சஹாபாக்களிலேயே பத்ரு போரிலே கலந்து கொண்ட சஹாபாக்கள் உங்களிடத்தில் எப்படின்னு கேட்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நபித்தோழர்களிலேயே பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்ட நபித்தோழர்கள் கொஞ்சம் அந்தஸ்து கூட உள்ளவங்க, அவங்களெல்லாம் நாங்க பத்ரின்னு சொல்லுவோம், அவங்கெல்லாம் ஒரு விஐபியை போன்று, மனிதர்களிலேயும் அவர்கள் ஒரு விஐபியை போன்று என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், நாயகமே, அதே போன்றுதான் வானத்திலே இருக்கக்கூடிய மலக்குமார்களிடத்தில் அந்த 5000 மலக்குமார்கள் பத்ரிலே கலந்து கொண்டார்களா இல்லையா, அவர்களுக்கான அந்தஸ்து தனியானது. மற்ற எல்லா மலக்குகளை காட்டிலும் அந்த 5000 மலக்குமார்களை நாங்கள் பத்ரியீன்கள் என்று தான் சொல்லுவோம். அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே தனி விஐபியினுடைய அந்தஸ்து இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவரிடத்திலே சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அருமையானவர்களே, பத்ரியீன்களுடைய சிறப்பு என்ன, அவர்களுடைய அந்தஸ்து என்பதை நாம் ஒரு கணம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான பெருமக்களே, அந்த பத்ரியீன்கள் மட்டும் இன்றைக்கு இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு நாம் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஈமானிய ஜோதி நம்மிடத்திலே கிடைத்திருக்குமா என்று நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, அன்றைக்கு தங்களுடைய உயிரை கூட துச்சமாக மதித்து ஆயுதங்கள் எல்லாம் இல்லாமல் நிராயுதபாணியாக இருக்கக்கூடிய சமயத்திலேயும் கூட மார்க்கத்திற்காக வேண்டியவர்கள் போர் செய்ததின் காரணத்தினால்தான் இன்றைக்கு நாமெல்லாம் ஈமான் என்கிற ஜோதியை சுமந்து கொண்டிருக்கிறோம். ஈமான் என்கிற அந்த உயர்ந்த வஸ்துவை நம்முடைய கல்விலை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். அருமையான பெருமக்கள், எப்படியானால் அந்த சஹாபாக்களுக்கு நாம் எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். காலமெல்லாம் அவர்களுக்கு துஆ செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. காலமெல்லாம் அவர்களை பாராட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அருமையானவர்களே, எல்லா நேரங்களிலேயும் அல்லாஹ்விடத்திலே அவர்களுடைய அந்தஸ்து மென்மேலும் உயர வேண்டும் என்கிற அந்த துஆ தொடர்ந்து செய்ய வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் இருக்கிறது. அருமையான பெருமக்களை, இன்றைக்கு உலகம் முழுக்க இஸ்லாமியர்கள் பரவி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு முழு காரணம் அந்த பத்ரியீன்கள். அவர்கள் அன்றைக்கு தங்களுடைய இரத்தத்தை சிந்தினார்கள், நோன்பு வைத்துக் கொண்டு. அருமையானவர்களே, ஹிஜ்ரி 2வது ஆண்டில் அப்பதான் நோன்பு முதல்ல கடமையாக்கப்படுது. நோன்பை வைத்துக் கொண்டு நோன்பு 17 சஹாபாக்கள், அந்த நேரத்திலும் கூட வரலாற்றிலே வருகிறது, சஹர் சாப்பிடுறதுக்கு ஒரு பேரிச்சம்பழம் கூட கிடைக்காதான் ஒரு சஹாபிக்கு. ஒரு பேரித்தம்பளம் கூட கிடைக்காமல் அந்த சஹாபாக்கள் என்ன செய்வாங்களாம், சஹர் வைப்பாங்க, நோன்பு திறப்பாங்க. அவர்களுடைய உடலில் எப்படி பலம் இருக்கும்? நாம ஒரு 2 வேலை செஞ்சோம், 3 வேலை செஞ்சோம்னாலே சஹருடைய சாப்பாடுலாம் செரிச்சு போயிடுது, டயர்டாயிடுறோம், ரொம்ப களைச்சு போயிடுறோம். அடுத்த ஒரு வேலையை செய்ய சொன்னா ரொம்ப கோபப்படுறோம், டென்ஷன் ஆகிறோம். அந்த நேரத்திலும் கூட சஹாபாக்கள் சாப்பிட்டு பல நாட்கள் வெறும் ஒரே ஒரு பேரித்தம்பளம், அரை பேரித்தம்பளத்தை கொண்டு நோன்பு வைக்கிறார்கள், நோன்பை திறக்குகிறார்கள். அவர்களுடைய உடலில் என்ன பலம் இருக்க போகிறது? அந்த நேரத்திலும் கூட அவர்களுடைய களைப்பை பார்க்காமல், அவர்களுடைய உடல் வலிமையை பார்க்காமல், முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்காக வேண்டி, தன்னுடைய பிந்திய சமுதாயத்திற்காக வேண்டி அவர்கள் போர் செய்தார்களே. அருமையானவர்களே, அந்த அவர்களுடைய தியாகத்தை எண்ணி பார்க்க வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் இருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் வாழுகிற காலமெல்லாம் பத்ரியீன்களை போற்றி அவர்களுக்காக வேண்டி துஆ செய்து வாழக்கூடிய நல்லதொரு நசீபை நமக்கு தந்தருள்வானாக. பத்ரை பற்றி உண்டான எல்லா விஷயங்களையும் சிறிது நேரத்தில் சொல்வது என்பது சாத்தியமில்லை என்கிற காரணத்தினால் ஒரு சில விஷயங்களை மட்டும் அவர்களை பற்றி நான் சொல்லி இருக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மளுடைய எல்லா விதமான நற்காரியங்களையும் புரிந்து கொள்வானாக. அவர்களின் பரக்கத்தினால் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் தஆலா லேசாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.